ஏன் முந்தானத்து ஒரு வீடியோ போட்டிருந்தப்பா, அதாவது இந்த பைக்கில் உளுந்து சொருக்கு அடிக்கிற மாதிரி நம்ம அந்த கிணத்துல விழுந்து பிரியாணி சாப்பிட போனோம்லாம் டாஸ்க்கு, அதில் வந்து எதிர்பாராமல் பைக்கில் இருந்து கீழே விழுந்துட்டோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 கமெண்ட் பார்த்தேன். ப்ரோ ஏன் ப்ரோ வண்டி இப்படி போட்டு உடைக்கா, ஏன் ப்ரோ வேணுக்குனே உள்றா அப்படின்னு சொல்லிட்டு நீட்ரிய கமெண்ட. ஏன் நிறைய பேர் கரெக்டாக கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, அது வந்து எதார்த்தமாக நடந்ததுன்னு எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு. ஒரு சிலவர் ஒரு 4 பேர் நீட்டான கமெண்ட்ல ப்ரோ அது நீங்கள் வேணுக்குனே விழுந்தீங்கன்னு. அதாவது நான் வீடியோ போடுறேன் பாருங்க. அதாவது வந்து நான் வந்து ஒரு ஸ்கிரிப்ட், அது வந்து ஸ்கிரிப்டட் தான், வந்து தர்மகோல் வந்து ஆல்ரெடி உடஞ்சது தான். அதுன்னு சொல்கிறாங்க ஆல்ரெடி தர்மகோல் உடஞ்சது தான். அது தெரியாதா தர்மகோல் உடஞ்சது தான்? அது வந்து உடஞ்சிட்டு அப்போ நம்ம உடஞ்ச மாதிரி ஸ்கிரிப்ட் பண்ணுவோம், ஒரு சிரிப்பு காமிக்கிறதுக்காக சொல்லிட்டு. நான் ஆல்ரெடி மாப்பிள்ளை கிட்ட சொல்லியிருந்தேன், மாப்பிள்ள இங்கேருந்து அங்கே வர லைட்டாக போய் பிரேக் அடி, நான் வந்து தர்மகோலை உடச்சிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அதான் ஸ்கிரிப்ட். இவன் என்ன பண்ணானா இங்கிருந்து வெடுக்குன்னு கொண்டு போய் அங்கே ஒரு பிரேக் அவரான் அமுக்கிட்டான். அந்த வீடியோ ஸ்க்ரீனில் போடுறேன் பாருங்க. அதாவது நான் வந்து லைட்டாக பிரேக் பிடிச்சி தான் சொன்னேன். நான் வந்து 2 தர்மகோலை கையில் வச்சிருக்கேன், எனக்கு கண்ட்ரோலே கிடைக்காது. இவன் ஸ்டெடியாக நின்றுருந்தா கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. அவனும் மேற்கொண்டு குனிஞ்சான் பார்த்தீங்களா, என் வயிறு எதில் போய் தாங்கும். அதான் அப்படியே போய் குப்புற அடிச்சு அப்படி நம்பர் பிளேட் நெஞ்சோட எக்கில் ஏற்றி விழுந்தான் பாருங்க. அந்த வீடியோ ஸ்லோ மோஷன்ல பாருங்க, அது எப்படி நடந்துன்னு உங்களுக்கே தெரியும். எவனாட்டு வேணுக்குனே வண்டியை உடைப்பானாவே, அதுவும் அப்படி போய் விழுவானா. எனக்கே ஒரு செகண்ட்ல தட்டு போச்சு தட்டு. சரிங்க, ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு, அதனால சொன்னேன், தப்பா நினைச்சுக்கிட்டாங்க. லவ் யூ ராஜ் ஃபேமிலிஸே.